ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருப்பாவையிலே 26வது நாள் ஆச்சாரிய அனுபவம், திவ்ய தேச அனுபவம். 26வது அனுபவம் இன்று மாலே மணிவண்ணா என்கின்ற பாசுரத்திலே மேலையார் செய்வனகள் வேண்டுவன அப்படிங்கிறது உயிரான சொல்லாக இங்கே இருக்கின்றது. பகவான் எம்பெருமான் கீதையிலே யத் யதாசரதி ஸ்ரேஷ்டஸ் தத்ததேவே ஸ்ரோஜனஹா துரோஜனஹான்னு சொல்றான். தர்மஜ்ய சமயகா பிரமாணம் அப்படின்னும் மகர்ஷிகள் சொல்றார்கள். இந்த பிரமாணங்கள் சிஷ்டாச்சாரத்தினுடைய சிறப்பையே நமக்கு காட்டுகின்றது. அந்த சிஷ்டாச்சாரத்தை அடி ஒட்டித்தான் ஆண்டாள் நாச்சியாரும் இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள். அனாயாசமாக சம்ஸ்கிருத ஞான உடையவர்களுக்கு இந்த பொருள் விளங்கும். ஆதி சங்கராச்சாரிய சுவாமிகள் பாஷ்யமிட்ட பொழுது சிரேஷ்டா யத் பிரமாணம்னு சொன்னார். அதையே, அதாவது சிரேஷ்டரா இருப்பவர்கள் எதை பிரமாணமாக கொள்ளுகிறார்களோ அதைத்தான் இந்த லோகமும் கொள்ளுகின்றது அப்படின்னு அர்த்தம். மத்வாச்சாரியாரான ஆனந்த தீர்த்த சுவாமிகளும் இதையே தான் சொன்னார். அப்படி எத் பிரமாணம் அப்படிங்கறதுல பதச்சேதம் இவர்களுக்கு விவக்ஷிதமாக தோன்றியது. ஆனால் நம் பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜர் ஒரே பதமாக திருவுள்ளம் பற்றி இதுக்கு பாஷ்யமிட்டு அருளினார். பூர்வ அர்த்தத்திலே சிரேஷ்டகா எத்யத் ஆச்சரதி அப்படின்றதுக்கு சிரேஷ்டரா இருப்பவர்கள் எந்தெந்த கருமத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் கொள்றது நமக்கு இங்கே உச்சிதமாக இருக்கு அப்படின்னு காட்டிக் கொடுக்கிறார். சிஷ்டர்கள் தாங்கள் அனுஷ்டிக்கின்ற கருமத்துக்கு எவ்வளவு அமைதி வைத்துக் கொள்கிறார்களோ அவ்வளவு அமைதியை பிறரும் வைத்துக் கொள்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தமானது. இதையே தாத்பரிய சந்திரிகையிலே சுவாமி தேசிகனும் விவரித்திருக்கிறார். அதாவது பெரியோர்கள் அனுஷ்டிக்கின்ற கருமத்தையே பிறரும் அனுஷ்டிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் போராது, அவர்கள் அந்த கருமத்தை எந்த விதமாக அனுஷ்டிக்கின்றார்களோ அந்த விதமாகத்தான் பிறரும் அனுஷ்டிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இங்கே அவசியம் என்பதற்கு சேர சுவாமியினுடைய பாஷ்யம் மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அப்போ பெரியோர்கள்லாம் எதை பிரமாணமாக கொள்கின்றார்களோ அதையே பிறரும் பிரமாணமாக கொள்கின்றார்கள் அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரிகின்றது. இதர பாஷ்யக்காரர்களுக்கு தோன்றாத அர்த்தமெல்லாம் நம் சுவாமிக்கு தான் தோன்றியது. எதனால் அப்படின்னு கேட்டால் திருப்பாவி ஜீயர்னு பிரசித்தி பெற்றதனாலேயே தோன்றினது அப்படின்னு பூர்வர்கள் சொல்றார்கள். ஆக இந்த பாசுரத்திலே மேலையார் செய்வனகள் கேட்டியேல் அப்படின்னு சொல்லுவதற்கு இருக்க வேண்டுவன அப்படின்னு பிரயோகித்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அதை நோக்கித்தான் சுவாமி எத் பிரமாணம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு இங்கே பாஷ்யமிட்டு அருளினார். சாஸ்திரங்களிலே எவ்வளவோ கருமங்கள் அனுஷ்டயங்களாக சொல்லப்பட்டிருக்கும். அவற்றை எல்லாம் சிஷ்டர்கள் அனுஷ்டிக்க மாட்டார்கள், சிஷ்யர்கள்லாம் அனுஷ்டிக்க மாட்டார்கள். கிரியமானம்ன கஸ்மை சித்து எதர்த்தாய பிரகல்பதே அப்படின்னும் வச்சனம். மேலையார்கள் நன்கு அறிந்தவர்கள். அதனாலே எந்த கருமங்களுக்கு ஒரு பலனும் இல்லையோ, அகரேன பிரத்யவாயம் இருக்குமோ அந்த கருமங்களை மட்டுமே அவர்கள் செய்து போவார்கள். அதைத்தான் இந்த லோகமும் அனுவர்த்திக்கும். வேண்டாதவற்றை எல்லாம் விட்டு வேண்டுபவன செய்பவர்கள் தான் மேலையார்னு சொல்லப்படுறார்கள். வேண்டாததையெல்லாம் விட்டு விடுவார்கள், வேண்டுவதையே செய்வார்கள். அப்படிங்கிறத ஒட்டித்தான் ஆண்டாளும் இந்த பாசுரத்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள். ஆக இதற்கு சேர பாஷ்யம் இட வேண்டும் அப்படிங்கிறதுனாலே சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளலி ராமானுஷன் அப்படிங்கிற நம்ம ராமானுஷர் கீதா ஸ்லோகத்திற்கு பெரியாழ்வார் திருவடிகளிலே ஆண்டாள் கேட்ட பொருள் இதுவேதான் அப்படின்னு அறுதியிட்டு ஆண்டாள் காட்டிக் கொடுத்த பொருளையே தமது பாஷ்யத்திலே இட்டு அருளியிருக்கார். இந்த விஷயத்தை தான் இந்த பாசுரத்திற்கு நாம் சேமநிதியாக வைத்துக்கொண்டு அனுசந்திக்கிறோமாக. மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், அவர்கள் வேண்டி செய்யக்கூடிய கிருத்திய கர்மங்களையே நாம் அனுஷ்டிக்க வேண்டியது, அவர்கள் விட்டு விட்டதை எல்லாம் நாமும் விட்டு விடுவது அப்படிங்கிற பிரமாணம் பரியந்தம் நாம் அதை ஆச்சாரிய அனுபவத்திலே காண்கின்றோம்.
இந்த பாசுரத்திற்கு ஆண்டாள் நாச்சியார் அவள் அவதரித்ததான திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தையே மங்களாசாசனம் செய்திருக்கிறாள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னு கேட்டா, ஆலின் இலையாய் அப்படின்னு இந்த வார்த்தையை இங்கே சொல்றாள். ஆலின் இலையாய் அப்படின்னா ஆலின் இலையிலே வடபத்ரசாயி. வடபத்ரம் அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல வடபத்திரம்னா ஆலின் இலை அப்படின்னு அர்த்தம். ஆக அவனையே குறித்து சொல்றதுனால இது இந்த திவ்ய தேசத்தையே குறிப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டாள் மாத்திரம் வடபத்திரசாயியை குறித்து மங்களாசாசனம் செய்தாள்னு சொல்ல முடியாது. பெரியாழ்வாரும் கண்ணன் எம்பெருமான் இந்த வடபத்திரசாயியையே குறித்து சொல்லியிருக்கார் அப்படின்னு. யசோதை எப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணினாலோ அதே போலே பெரியாழ்வாரும் இங்கே தாய் பாவத்திலே கண்ணனாகவே பாவித்துக் கொண்டு வடபத்திரசாயி எம்பெருமானிடத்திலே மங்களாசாசனம் செய்கின்றார். பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலிநிலை வளர்ந்த சிறுக்கன் இவன் அப்படின்னு காட்டுறார். இவன் ஏதோ பாலகன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பரிகாசம் செய்யாதீர்கள். பண்டொரு நாள் இவன் செய்த காரியம் இருக்கே, அதை கேட்டீர்கள்னா இவனுடைய பரத்வமும் உங்களுக்கு தோன்றும். ஆலின் இலையிலே லோகம் அத்தனையும் ரட்சித்தவன்னா இவன் அப்படின்னு இவர் காட்டி கொடுக்கிறார். அப்படி இந்த திருவில்லிபுத்தூர், ஸ்ரீ வில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்றோமே, அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் ஆலின் இலையாய் வடபத்திரசாயியான எம்பெருமானே என்று அந்த எம்பெருமானை நோக்கியே மங்களாசாசனம் செய்வதாகவே எடுத்துக்கொள்ளலாம். இங்கு மற்றொரு அனுபவம், நம்மாழ்வாரனுடைய அனுபவம் என்னன்னு சொன்னா, எம்பெருமான் செய்த சேஷ்டிதங்கள் அநேகமான சேஷ்டிதங்கள் உண்டு. திருவாசிரியத்திலே நளிர்மதி சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளி இமையவர் தலைவனு முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நில நீர் தீ கால் சுடர் இரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்னி முழுவதும் அகப்பட கறந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயனை அல்லது ஒருமா தெய்வம் மத்துடையமோ யாமைன்னு காட்டுற மிக அற்புதமாக விவரித்திருக்கிறார் இந்த இடத்திலே. நளிர்மதி சடையன் அத்தனை பேரும் இருக்கட்டுமே, யாவகை உலகமும் யாவரும் இருக்க எதுவாகிலும் ஒரு பொருள் புறப்பாடின்னி அத்தனையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தானே ஒரு ஆளிலை சேர்ந்த எம் பெருமா மாயன், அவனை தவிர ஒரு மா தெய்வம் மற்றும் உள்ளதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி தேவதாந்திரங்களை எல்லாம் பஜித்துக் கொண்டும் ஜீவஹிம்சை செய்து கொண்டும் கொடிய காரியங்களிலே இந்த க்ஷூத்திர தெய்வங்களை ஆராதிப்பதுமாக இந்த சம்சாரத்திலேயே இழிந்து கொண்டிருக்கிறார்களேன்னு துன்பப்பட்டு சொல்ற. இப்படி எம் பெருமா மாயனான எம்பெருமான் இருக்க, நாராயணன் இருக்க, அவனை விட்டு மற்ற தேவர்களிடத்திலே சிவனும் பிரமனும் தேவேந்திரனும் எல்லா பிராணிகளுமே அவைகளுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவருளாலே தப்பி பிழைப்பார்களே தவிர தங்களுடைய ஆபத்துக்களை தாங்களே பரிகரித்துக் கொள்ளவோ பிறருடைய ஆபத்தை பரிகரித்துக் கொள்ளவோ இவர்களுக்கு சக்தி கிடையாது. அப்படி இவர்கள் எல்லா உலகமும் உட்பட சிறியதான ஒரு திருவயிற்றிலே ஒரு பக்கத்திலே கலசும்படியாக உள்ளே இட்டு மறைத்து ஒரு சிறிய ஆலந்தளிரிலே பள்ளி கொண்ட நாராயணனை தவிர க்ஷூத்திர தேவதையை நாம் சேஷியாக கொள்ள முடியுமோ? கொள்ள முடியாது அப்படின்னு இந்த இடத்திலே நமக்கு எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய அத்தியவசாயத்தை காட்டி வாழ்ந்து காண்பித்தார். அப்போ நாராயணனுடைய பரத்துவத்தை இங்கே நமக்கு நன்னாக காட்டி கொடுக்கிறார். ஆக இவர் சொல்றது, இப்படி பலவிதமான சேட்டிதங்கள் இருக்க, எத்திரம் எப்படி மகா பிரளயத்திலே இந்த விபூதி அழியாதபடிக்கு திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தாயே, அதை சொல்றதா? ஒரு சயனிப்பதற்கும் சிறிதுமே பற்றாத ஒரு ஆலந்தளிர், அத பிரளய காலத்திலே சயனித்து அருளினார் அப்படிங்கறதெல்லாம் முனிவர்கள்லாம் சொல்றார்களே, இது எத்திரம், எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம்? என்ன ஆணின் மேலால் அமர்ந்த திருமாலை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு முன்னே செயல் கிருஷ்ணாவதாரத்திலே 7 பிராயத்திலே அட்டுக்குவி சோத்து பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்க அமுது செய்து 7 நாள் ஒரு சேர கோவர்த்தன மலையை எல்லாம் எடுத்து குடையாக பிடித்ததுங்கிற பெரும் செயலை காட்டிலும் இந்த செயல் மிக ஆச்சரியமா இருக்கே. நீ கண் வளர்ந்த அந்த ஆள் பிரளய வெள்ளத்திலே தோன்றியதா, இல்ல விண்ணிலே தோன்றியதா, இல்ல பிரளயத்திலே கரைந்து போன மண்ணிலிருந்து தோன்றியதா? இது எப்படி வந்தது? இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு ஆச்சரியமா அப்படின்னு இந்த இடத்திலே கேட்கிறார். ஆக எம்பெருமானிடத்திலே எல்லாமே ஆச்சரியம்தான். அவன் செய்கின்ற செயல்கள் மாத்திரம் ஆச்சரியம்னு நாம் சொல்ல முடியாது. அவன்
அடியார்களுக்கு தன் அடியார்களுக்கு அருளை சொரிவதும் நாம் அளவிட்டு சொல்லிவிட முடியாது. அப்படி கிருபா கடாட்சனாய் ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணினவனான எம்பெருமான், ஆலின் இலையானவன், ஆலின் இலையாய் வடபத்திர சாயியான எம்பெருமான் திருவில்லுபுத்தூரிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானையே நோக்கி ஆண்டாள் மங்களாசாசனம் செய்வதாகவே எடுத்துக்கொள்ளலாமாக. ஆச்சாரிய அனுபவமும் திருவில்லிபுத்தூர் எம்பெருமான் அவனுடைய அனுகிரகமும் அனுபவமும் இன்று இந்த பாசுரத்திலே அனுபவித்தோம். நாளை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடியிருந்து அந்த அனுபவத்தையும் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.